நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய இடி ஒன்றை இறக்கியிருக்காங்க இந்தியா. ஏதாவது செஞ்சீங்கன்னா பதிலடி கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் பொழந்து கட்டியிருக்காங்க. எங்களுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு கடுமையாக இந்தியா தாக்கியிருக்காங்க நண்பர்களே. அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இப்போ ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்தியாவுக்கு ஆபத்தா இல்லையா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே முக்கியமான ஒரு அதிரடி திருப்பம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. காஷ்மீரில் 1999ஆம் ஆண்டு மே மாதம் ஊடுருவிய பாகிஸ்தான் இராணுவத்தினர் இந்திய இராணுவம் விரட்டி அடித்தாங்க. இந்த வெற்றியை கொண்டாடும் விதத்தில் தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 26ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த 527 வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுது. கார்கில் போரின் 27ஆம் ஆண்டு வெற்றி தின நிகழ்ச்சி லடாக்குடைய கார்கில் போர் நினைவிடத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அப்போது அவர் என்ன சொன்னார்னா, எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறிச்சுன்னா இந்தியாவுடைய பதிலடி கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இந்தியாவுடைய நோக்கம் தெளிவாக இருக்கு. பாகிஸ்தான் கூட எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது. பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒன்று நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தற்போது தீவிரவாதம் அப்படிங்கிறத பாகிஸ்தான் அரசு தன்னுடைய கொள்கையின் ஒரு பகுதியாக மாற்றிவிட்டது. அங்கே இராணுவத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே வேறுபாடே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தான் இராணுவம் தீவிரவாத அமைப்புகளை பாதுகாக்கிற மட்டும் இல்லாமல் அவங்க கூட இணைந்து நெருக்கமாகவும் செயல்படுறாங்க. அதனால ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் அரசுகளையும் இந்தியா இனி தனித்தனியாக பார்க்காது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்தினோம். வீரர்களுடைய தியாகத்தை இந்தியா கொண்டாடும் அதே வேளையில எல்லை தாண்டிய ஊடுருவல் போன்ற தொடர் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நாடு விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டிருக்கிறாருன்னா, கார்கில் வெற்றி தினத்தில் தாய் நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த மரியாதையை நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு தவறான செயலுக்கும் அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பதிலடியை இந்தியா கொடுக்கும். எங்களுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு அவர் தெளிவுபட பாகிஸ்தானுக்கு புரிய வச்சு பேசியிருக்கிறாரு. நாம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி தான் இந்தியாவும் இந்திய இராணுவமும் நம்முடைய முப்படைகளுமே இப்போ ஒரு தெளிவோட ஒரு தொலைநோக்கு பார்வையிலே இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இனி கொஞ்சம் கூட இரக்கம் காட்டக்கூடாது. இரக்கமே இல்லாமல் தாக்குறதுக்கு தான் இந்தியா தயாராக இருக்கு. எல்லையில் அத்துமீறி பாகிஸ்தான் ஏதாவது சேட்டை செய்யணும் அப்படின்னு களமிறங்கினாலோ இல்லை யோசிச்சு பார்த்தாலோ அவங்க மறக்க முடியாத ஒரு தாக்குதலை இந்திய படை தாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு. இனி ஈவி இறக்கமே இல்லாமல் இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்துவாங்க. அதுவும் இது பாகிஸ்தான் அதிகாரிகள், பாகிஸ்தான் அரசு, பாகிஸ்தான் இராணுவம் அப்படின்னு பார்க்காம, பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் அப்படின்னு பார்க்காம எல்லாருமே எங்களுக்கு தீவிரவாதிகள் தான், அங்கே தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் ஒவ்வொருத்தரும் தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ இந்தியா இருக்காங்க. அதுதான் இந்தியாவுடைய மைண்ட் செட்டாகவும் இருக்குது. அதனால் இனி ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் நடந்தது, இந்தியாவுடைய பகுதிக்கும் இந்திய மக்களுக்கும் ஏதாவது தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்தியாவுடைய படைகள் பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுப்பாங்க. பாரபட்சமே இல்லாமல் தாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான சம்பவம் கண்டிப்பாக நடக்க வேண்டும் நண்பர்களே. அது இப்போ தான் பாகிஸ்தானுக்கு நம்ம மேலே இன்னும் பயம் அதிகமாகும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. இதை தொடர்ந்து பாகிஸ்தானில் ஒரு பதற்றம், இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாகவே இராணுவத்துடைய கை ஓங்கிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு இருக்கும் அதிகாரம் குறைக்கப்பட்டு இராணுவத்துடைய அதிகாரம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போது முக்கிய மாற்றமாக அங்குள்ள அணு ஆயுதங்கள் மீதான கட்டுப்பாடு முழுவதுமாக இப்போ இராணுவத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே வருஷத்துல தான் சுதந்திரம் அடைஞ்சாங்க. இருந்தாலும் கூட பாகிஸ்தானுடைய நிலைமை இன்னும் மோசமாக தான் இருக்கு. இந்தியா அளவுக்கு பாகிஸ்தானுடைய பொருளாதார வளர்ச்சி எதையும் பதிவு செய்யலை. அதுக்கு முக்கிய காரணமே அங்கு ஜனநாயக குரல் நசுக்கப்பட்டு இராணுவத்துடைய கை ஓங்கியது தான். கடந்த காலங்களில் அங்கு பல முறை இராணுவ ஆட்சி வந்திருக்கு. அதுதான் பாகிஸ்தானுடைய வளர்ச்சியை படுகுழியில் தள்ளியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த தவறுகள்லேருந்து பாகிஸ்தான் பாடம் கட்டுறதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதான் பதிலாக இருக்குது. கடந்த சில ஆண்டுகளாக மீண்டும் அங்கு இராணுவத்துடைய கை ஓங்கிட்டு வருது. ஷெரீப் அரசுடைய அதிகாரங்கள் படிப்படியாக இராணுவத்துக்கு தாரை வார்க்கப்பட்டு வருது. அப்படி தான் இப்போது அணு ஆயுதங்கள் மீதான கட்டுப்பாடும் அசீம் முனீர் இருக்கார்லையே, அவர் தலைமையிலான இராணுவத்துடைய கைக்கு போயிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதற்கான NSC, அதாவது நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற புதிய அமைப்பையும் உருவாக்கியிருக்காங்க. அணு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சொத்துக்கள் தொடர்பான கண்ட்ரோல் முழுமையாக அந்த அமைப்புக்கே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே
NCA அப்படின்னு சொல்லப்படுகிற நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற அரசுடைய அமைப்புக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அதன் அதிகாரத்தை குறைச்சிட்டாங்க. பிரதமருக்கான அதிகாரமும் இதில் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு. தகவல்களை பெறும் அளவுக்கு மட்டும்தான் பிரதமருக்கு அதிகாரம் இருக்கும். அவரால் முடிவுகளை எடுக்க முடியாது. இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் முழுமையாக இராணுவ கட்டமைப்பின் கீழ் சென்றுள்ளதாக சொல்லப்படுது. இதனால் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் மீதான கட்டுப்பாடு முழுமையாக இராணுவ பக்கம் போயிருக்கு. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் தான் இந்த மாற்றங்களை முன்னெடுத்துட்டு வர்றாரு. சீனாவில் இருப்பது போன்ற ஒரு செட்டப்பை உருவாக்க அவர் முயற்சி செய்வதாக தெரிகிறது. அதனால் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசுக்கு அதிகாரம் இல்லாமல் போகும். இது மெல்ல சர்வாதிகாரத்தை நோக்கியே மீண்டும் அரசை நகர்த்தும். அசீம் முனீருடைய திட்டமும் கூட அதுவாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. மெல்ல பாகிஸ்தானை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்கவே அவர் கைகளை நகர்த்திட்டு வர்றார் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. உலகிலேயே மிகவும் கொடூரமான ஆயுதங்களில் ஒன்றாக அணு ஆயுதங்கள் கருதப்படுது. இரண்டாம் உலகப் போரின் போது 1945 ஜப்பானுடைய ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மீது அமெரிக்கா அணுகுண்டு தாக்குதலை நடத்தினாங்க. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கதிர்வீச்சு பாதிப்பு பல தலைமுறைகளை கடந்தும் தொடர்ந்தது. இப்போது உலகில் 9 நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் மற்றும் வடகொரியா ஆகிய 9 நாடுகள்கிட்ட இருக்கு. எப்போதுமே அணு ஆயுதங்கள் மீதான கட்டுப்பாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடம் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் அது இராணுவத்திட்டையோ அல்லது சர்வாதிகாரத்திட்டமோ போச்சுன்னா விபரீதங்கள் நடக்கும் ஆபத்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அணு ஆயுதங்கள் மீதான கட்டுப்பாடு இப்போ பாகிஸ்தானுடைய இராணுவத்திடம் போகுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதனால இராணுவம் எப்போ வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அவங்க நாட்டு மேல இல்லை, வேற எந்த ஒரு நாட்டு மேல இந்த அணு ஆயுதத்தை போட்டாலும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதுதான் இப்போது எல்லோருக்கும் கவலையாக இருக்குது. மேலும் இந்த அசீம் முனீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி இருக்கார் இல்லையா, இவர் இந்தியாவுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களையும் அணு ஆயுத எச்சரிக்கைகளையும் தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் அணு ஆயுதங்களை இயக்கும் அதிகாரம் முழுமையாக இராணுவத்திடம் குவிவது இந்தியாவுக்கான ஆபத்தை அதிகரிக்கும் அப்படின்னு இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பகுதிகளில் பதற்றத்தை தணிக்கும் நம்பிக்கை கட்டமைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சிக்கிமில் அமைஞ்சிருக்கும் புகழ்பெற்ற நாத்துலா கணவாய் வழியிலான எல்லை வர்த்தகம் ஆகஸ்ட் 1 முதல் மீண்டும் தொடங்குது. 2020 பரவிய COVID-19 பெருந்தொற்று மற்றும் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு அப்புறம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக முடக்கப்பட்டிருந்த வர்த்தக பாதையை மீண்டும் திறக்கிறதுக்கு 2 நாட்டு அரசுகளும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4310 மீட்டர், அதாவது 14140 அடிகள் உயரத்தில் கிழக்கு இமய மலையில் அமைஞ்சிருக்கும் நாதுலா கணவாய் பண்டைய பட்டுப்பாதையின் முக்கிய பகுதியாக திகழ்ந்தது. திபேத்திய மொழியில செவிமடுக்கும் காதுகள் கொண்ட கணவாய் அப்படிங்கிற பொருள்படும் பாதை இந்தியாவுடைய சிக்கிம் மாநிலத்தையும் திபேத்துடைய சும்பி பள்ளத்தாக்கையும் இணைக்கும் மிக முக்கிய பொருளாதார மற்றும் மூலபாய வாயிலாக விளங்கி வருது. 1962 நடைபெற்ற இந்திய சீன போருக்கு அப்புறம் மூடப்பட்ட எல்லைப்பாதை 2006 ஏற்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் மூலம் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது. இருந்தாலும் 2020 ஏற்பட்ட எல்லை பதற்றங்கள் மற்றும் தொற்றுநோய் அச்சுறுத்தல்களால் வர்த்தகம் மீண்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது நிலவும் எல்லை விவகாரங்களுக்கு இடையே லடாக்கை தொடர்ந்து 2 நாடுகளும் உறவை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் முயற்சியின் பலனாக இந்த வர்த்தக பாதை மீண்டும் திறக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த பாதையின் வழியே குறிப்பிட்ட பொருட்களுடைய பரிமாற்றம் மட்டுமே அனுமதிக்கப்படுது. அதன்படி இந்திய தரப்பில் விவசாய கருவிகள், போர்வைகள், தேயிலை, காஃபி, சமையல் எண்ணெய், மிதிவண்டிகள் போன்றவை ஏற்றுமதி செய்யப்படும் வேளையில் திபேத்திலிருந்து மூல ஆட்டு ரோமம், யாக் வாள்கள், மூலிகை மருந்துகள், விரிப்புகள் போன்றவை இறக்குமதி செய்யப்படுது. இந்த பாதையுடைய வர்த்தக மீளுருவாக்கம் மூலம் சிக்கிம் பகுதியுடைய உள்ளூர் வர்த்தகர்கள், கிடங்கு உரிமையாளர்கள், போக்குவரத்து அமைப்புகள் மற்றும் சிறு தொழில்கள் பெரும் பொருளாதார வளர்ச்சி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது எல்லை பகுதியில் அமைதியை நிலைநிறுத்தவும் 2 நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நாதுலா கணவாய் வர்த்தகம் மீண்டும் தொடங்குறது இந்திய சீனாவுக்கு இடையே இருக்கும் உறவை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இப்போ வர்த்தகம் மீண்டும் தொடங்கி இருக்கு. நண்பர்களே, சீனாவை நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு பல வீடியோக்களில் சொல்கிறோம், இப்போவும் அதான் சொல்கிறோம். இருந்தாலும் இதில் நம்ம முழுமையாக சீனாவை நம்பலை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சீனாவை நம்பி நம்ம இந்த வழித்தடத்தை மீண்டும் திறந்து விடுறவங்க. அதனால் பொறுத்துட்டு பார்க்கலாம். சீனா பழசெல்லாம் மறந்துட்டு, அதாவது நம்மளை ஏமாற்றணும், நம்மளை ஏமாற்றி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காமல் ஒரு உண்மையான ஒரு நட்பை எதிர்பார்த்து சீனா இருக்குது அப்படின்னா இது நல்லபடியாக நடக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால் பொறுத்து பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.